இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் திருவிவிலியத்தின் சிறிய இறைவாக்கினர் நூல்களில் ஒன்றான இறைவாக்கினர் ஆமோஸ் நூலை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். இந்த நூல் சமூக நீதி, ஏழைகளுக்கான கருணை மற்றும் கடவுளின் நியாய தீர்ப்பை பற்றி மிக வலிமையாக எடுத்துரைக்கின்றது. நூலின் பின்னணி: ஆமோஸ் ஒரு சாதாரண மனிதர். அவர் ஒரு ஆட்டு மந்தையை மேய்ப்பவராகவும் அத்தி மரங்களை வளர்ப்பவராகவும் இருந்தார். யூதாவில் பிறந்த இவர் வடநாடான இஸ்ரவேலுக்கு சென்று அங்கே கடவுளின் நற்செய்தியை அறிவித்தார். அந்த காலத்தில் நாடு செல்வத்தில் வளர்ந்திருந்தாலும் ஏழைகள் ஒடுக்கப்பட்டு அநீதி நிறைந்த சமூகமாக இருந்தது. அப்பேற்பட்ட வேளையில் சமூக நீதியை பற்றி அறிவித்தவர் ஆமோஸ். நூலின் பிரிவு 1, வேற்றினத்தார் மீது தீர்ப்பு. அதிகாரம் 1 முதல் 2. முதல் பகுதியில் அண்டை நாடுகள் செய்த அநீதிக்காக கடவுளின் நீதி தீர்ப்பானது அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் அதோடு மட்டுமல்ல, யூதாவும் இஸ்ரவேலும் செய்த அநீதிகளுக்காக கடுமையாக அவர்கள் சாடப்படுகின்றார்கள். 2, இஸ்ரவேலின் அநீதிகள். அதிகாரம் 3 முதல் 6. இரண்டாம் பகுதியில் இஸ்ரவேல் சமுதாயத்தில் நடந்த அநீதிகளை ஆமோஸ் வெளிப்படுத்துகின்றார். ஏழைகள் ஒடுக்கப்படுதல், பொய்யான வழிபாடு, பெருமை மற்றும் சுய வாழ்வு, இவைகளை கடவுள் கண்டிக்கின்றார். ஆமோஸ் வலியுறுத்தும் முக்கியமான செய்தி என்னவென்றால், நீதி வெள்ளமென பெருகி வருக, நேர்மை வற்றா ஆறாக பாய்ந்து வருக என்பதாகும். 3, 5 காட்சிகள் மற்றும் நம்பிக்கை. அதிகாரம் 7 முதல் 9. மூன்றாம் பகுதியில் கடவுளின் தீர்ப்பை எடுத்துக்காட்ட ஆமோஸ் 5 காட்சிகளை காண்கின்றார். அவை: 1 வெட்டுக்கிளி, 2 நெருப்பு, 3 தூக்கு நூல், 4 பழக்கூடை, 5 பலிபீடம் அழிதல். இவை அனைத்தும் அநீதிக்கு கடவுள் தீர்ப்பு வழங்கும் ஒரு சாட்சியாக இருக்கின்றன. ஆனால் இறுதியில் தாவீது கூடாரம் மீண்டும் கட்டப்படும் என்று மீட்பின் நம்பிக்கையும் அளிக்கப்படுகின்றது. இறுதியாக ஆமோஸ் நூல் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி என்னவென்றால், உண்மையான விசுவாசம் வெறும் வழிபாட்டில் மட்டுமல்ல, அது நீதி, நேர்மை மற்றும் ஏழைகளுக்கான அன்பில் வெளிப்பட வேண்டும் என்பதாகும். ஆமோஸ் புத்தகம் அநீதியை கண்டு சீரும் கடவுளின் குரலாகவும் நீதியை நிலைநாட்டும் கோரும் இறைவாக்காகவும் உள்ளது. நமது வாழ்க்கையிலும் நீதி வெள்ளமென பொங்கி வருக என்று இந்த நூல் நமக்கு அழைப்பு விடுகின்றது. ஆகவே நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் நீதியின் குரலாக, ஏழை மக்களுடைய குரலாக நாமும் வாழ்ந்து இறைவனுடைய ஆசி பெற்ற மக்களாக வாழ ஆமோஸ் நூல் நமக்கு அழைப்பு விடுகின்றது. மீண்டும் திருவிவிலியம் அறிவும் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.